கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே 2 திருடர்கள் இரவிலே புகுந்து அங்கிருக்கிற வெண்கல பனிமுட்டுக்கள், வெள்ளி பனிமுட்டுக்கள் ஆகியவற்றை திருடினார்கள். திருடி முடித்துவிட்டு அதற்கு அருகில் இருக்கிற குழந்தைகள் நலக்கூடத்திலே சென்று அங்குள்ள பாத்திரங்கள், அவர்களால் தூக்க முடிந்த அலுமினிய பொருட்கள் எல்லாவற்றையும் திருடி மூட்டையை கட்டி சுமந்து சொல்வதற்கு எளிதாக்கி வைத்தார்கள். பிறகு மணியை பார்த்தார்கள். மணி 11:30 தான் ஆகிறது. விடியற்காலம் வருவதற்கு இன்னும் 5:30 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கிறது. எனவே இங்கேயே ஒரு சிறிய தூக்கத்தை போட்டுவிட்டு போய்விடலாம் என்று அங்கே குழந்தைகளுக்கு வைத்திருந்த பெட்டிலே அவர்கள் படுத்தார்கள். படுத்தவர்கள் தூங்கிவிட்டார்கள். காலையிலே அவர்கள் கண் விழித்து பார்த்தபோது காலை 6 மணி ஆகியிருந்தது. எனவே அவசரமாக மூட்டைகளை தூக்கி கொண்டு அவர்கள் வெளியே செல்லும் போது வெளியே பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக எதிரே குடங்களை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரும் புதிதானவர்களாக காணப்படுவதால் ஒரு அம்மா, அண்ணே நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள், இதெல்லாம் என்ன என்று கேட்டார். அவ்வளவுதான், இவர்கள் 2 பேருக்கும் பயம் பிடித்துக் கொண்டது. தாங்கள் சுமந்து வந்த மூட்டைகளை போட்டுவிட்டு ஓடினார்கள். அப்பொழுது பின்னால் வந்த பெண்கள் எல்லாம், இதோ 2 பேர் ஓடுகிறார்கள், பிடியுங்கள் பிடியுங்கள் என்று சத்தம் போட்டதனால பின்னால சைக்கிள்ல தண்ணீர் எடுக்க வந்த 2 பேர் சைக்கிளை போட்டுவிட்டு இவர்கள் 2 பேரையும் பிடித்துக் கொண்டார்கள். ஊரெல்லாம் கூடி அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தார்கள். அதிலே ஒருவன் சொன்னான், நாம் திருடி நம்முடைய ஊருக்கு போய்விட்டு அங்கே தூங்கலாம் என்று சொன்னேன். இவன் தான் ஒரு சின்ன தூக்கம் போட்டு விட்டு வருகிறேன், ரொம்ப டயர்டா இருக்கே என்று சொன்னான். கடைசியிலே எழுந்திருக்க வேண்டிய நேரம் பிந்தி விட்டது, இப்படி மாட்டிக்கொண்டமே என்று வருத்தப்பட்டான். நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்தும் ஏற்ற காலத்திலே செய்யாமல் சாவசகமாக அதை செய்து கொள்ளலாம் என்று ஒத்தி போடுகிறவர்கள் அநேகர் தங்களுடைய பணியை கோட்டை விடுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் விழிப்புள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். தேவகுமாரன் வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டமாகிய விசுவாசிகளாகிய நாம எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. இந்த உலகம் நித்திரையிலே இருக்கிறது. அநேக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தும் கிடைக்கிறார்கள். அவர்களோடு இல்லாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தருடைய வசனம் நம்மை அழைக்கிறது. எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர இன்னும் சமீபித்து வந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் இந்த கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காத்திருக்கிற ஒரு கூட்டம். நம்மை கரைப்படுத்திக் கொள்ளாமல், உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழாமல் விழிப்புள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு நல்ல சிந்தனைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.